ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, ப்ரோ 5 மினிட்ஸில் ஒரு என்ட்ரி எடுத்து காமிங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 5 மினிட்ஸ் எதுக்கு, 1 மினிட்லேயே நான் வந்து எடுத்த ஒரு லைவ் என்ட்ரியை தான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து காமிக்க போகிறேன். ஸோ நான் என்னென்ன விஷயங்களை வந்து பார்த்தேன் இந்த என்ட்ரிக்கு, ஸோ நான் எப்படி இந்த என்ட்ரியை எடுத்தேன், அதே மாதிரி இந்த என்ட்ரியை நான் வந்து எப்படி வந்து ப்ராஃபிட்டபுளாக வந்து மாற்றினேன், ஸோ நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தேன், எப்படி வந்து இந்த ட்ரேடை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்றது தான் நான் பார்க்க போகிறேன். ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரேட் எடுக்கும்போது எனக்கு வந்து ஒரு சர்டைன் டைம்குள்ளே இந்த ட்ரேடை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருந்தது. ஸோ பிகாஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது. அதே மாதிரி வந்து அடுத்த வர நியூஸஸ் எல்லாமே வந்து அந்த ஸோ அந்த அதுக்காக ஸோ ஒரு ஒரு சின்ன ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணலாம். ஒரு ஒரு 1:2 ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பிளான் பண்ணியிருக்கும்போது மார்க்கெட் வந்து இருந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து நான் பார்த்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஐடியம் இருந்தது. ஸோ ஓகே, ஐடியம் வந்து ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது என்ட்ரி கிடச்சா என்ட்ரி எடுப்போம். அப்படி இல்லை அப்படின்னா ஐடிஎம்க்கு கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு ஆர்டர் ஃப்ளோ வந்து இதுதான் இருந்தது. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருந்தது. ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து இந்த 2 ஏரியாவில் தான் பை ஆக போகுது அப்படின்றத நான் ஃபைன் பண்ணிட்டேன். ஸோ வந்து என்னோட இன்ஜினியரிங் லிக்விடிட்டி வந்து இங்கே இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு நான் வந்து மார்க்கெட்டில் வந்து வெயிட் பண்ணேன். ஸோ வெயிட் பண்ணும்போது என்ன நடந்தது மார்க்கெட்டில் அப்படின்றத பாருங்கள். மார்க்கெட் வந்து ஐடிஎம்க்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ வந்து ஐடிஎம் என்ட்ரியே எடுக்க முடியாதுன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஹை வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு திங். ஓகேங்களா. இப்போ மார்க்கெட் இங்கேருந்து என்ட்ரி எடுத்தால் எது வரைக்கும் ட்ராவல் பண்ணோன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஓபி இருக்குது. ஸோ இந்த ஓபி வரைக்கும் தான் ட்ராவல் பண்ணும் அப்படின்றது என்னோட ஒரு கெஸ்ஸாக இருந்தது. ஏன்னா வந்து மார்க்கெட் இதை டேப் பண்ணி அகெயின் கொஞ்சம் கீழே வந்து மேலே போகிற வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஆர்டர் ஃப்ளோவில் தான் டார்கெட் பண்ணியிருந்தேன். என்னோடய ஸ்டாப் லாஸையுமே இது கீழே தான் நான் வச்சுருந்தேன். ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த ஆர்டர் ஃப்ளோவில் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஸோ இதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போட்டேன். அதே மாதிரி என்னோடய டார்கெட் வந்து 1:2 வந்து இது வரைக்கும் வந்து நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன். ஓகேங்களா. ஸோ வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சது. ஸோ வந்து பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆர்டர் ஃப்ளோக்குள்ளே வந்துச்சு. அதே மாதிரி நம்ம ஆர்டர் பிளாக்கையும் இது வந்து டேப் பண்ணியிருந்தது. ஸோ இங்கே நீங்கள் என்ட்ரி நான் கொஞ்சம் அக்ரெசிவான மெத்தடில் எடுத்தேன். நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா இது ஸ்டாப் லாஸாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1:5 ட்ரேடாக இருந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ நான் எடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வந்து 49 சம்திங் இந்த ஏரியாவில் எடுத்துருந்தேன். ஸோ டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மோஸ்ட் 1:2 வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல எடுத்துருப்பேன் நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ வந்து மார்க்கெட் வந்து ப்ளே அவுட் ஆகிட்டே இருந்தது. நானும் சரி பார்த்துட்டே இருந்தேன். ஸோ இந்த இடத்துல ஆர்டர் பிளாக்ல எடுத்தவங்களோட ஸ்டாப் லாஸஸ் வந்து ஹிட் ஆகிருந்தது. ஓகேங்களா. ஸோ வந்து பாருங்கள் எப்படி இந்த ட்ரேட் வந்து ப்ளே ஆச்சுன்னு சொல்லிட்டு. நான் வந்து ஸ்டாப் லாஸை கீழே தான் வச்சுருந்தேன். ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பராக எஸ்சிஓபி கொடுத்து ஃபெயில்ட் ஆகி அகெயின் ஒரு எஸ்சிஓபி கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஸோ நான் ஃபோக்கஸ் பண்ணது வந்து இதுக்கு கீழே தான் ஸ்டாப் லாஸ் வச்சேன். ஏன்னா 1 மினிட். ஓகேங்களா. ஸோ வந்து ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பயங்கரமாக வந்து ரியாக்ட் பண்ணிகிட்டே இருந்தது. ஸோ இந்த இடத்துல எஸ்சிஓபி கொடுத்துட்டு மார்க்கெட் அகெயின் செகண்ட் என்ட்ரி இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம் அவங்க. பட் ஆனால் தெரியல. பட் ஆனால் என்னோடய டார்கெட் வந்து நான் இதை வச்சுருந்தேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட் டன் ஆகிடுச்சு. ஸோ அல்டிமேட் டார்கெட் வந்து இதுதான். இதுவும் டன் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் டன் ஆகிடுச்சு. பட் ஆனால் நான் இங்கேருந்தே எக்ஸிட் ஆகிட்டேன். ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரேடில் வந்து நான் கரெக்டாக வந்து 1:2 வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ட்ரேட்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். அதாவது டைம் ஃப்ரேம்ன்றது வந்து விஷயம் கிடையாது. எல்லா டைம் ஃப்ரேம்லையுமே மார்க்கெட் ஒர்க் ஆகுது. அதை நம்ம ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியுது. இங்கே எஸ்சிஓபி வந்துச்சு, ஃபெயில்ட் ஆகிடுச்சு, அகெயின் ஒரு எஸ்சிஓபி வந்துச்சு, இங்கேருந்து ப்ராஃபிட் பண்ணிச்சு மார்க்கெட்டு. ஸோ நான் கான்சென்ட்ரேட் பண்ணது ஆர்டர் ஃப்ளோவில் இருக்கிற என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணேன். ப்ராப்பராக டேரெக்டாக வந்து அக்ரெசிவ் மெத்தடில் எடுத்தேன். இல்லை ஆர்டர் ஃப்ளோக்கு வந்ததுக்கப்புறம் எஸ்சிஓபி கிடச்சதுக்கப்புறம் எடுத்திருந்தாலும் ஒரு நல்ல ஒரு செட்டப்பாகவும் இருந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ ஒரு கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்றது கிடையாது. அந்த கான்செப்டை நீங்கள் கரெக்டாக ட்ரைன் பண்ணலை அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேங்களா.
கான்செப்ட்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் ஒர்க் ஆக தான் செய்யுது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரேடை நான் எடுத்தேன். ஓகேங்களா? கண்டிப்பாக இது நடுவில் நிறைய நியூஸஸ்லாம் கூட இருந்தது. நீங்கள் வந்து உங்கள் டேட்டை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து இந்த நியூஸஸ் இருந்தாலுமே கூட நம்மளோட ட்ரேட் வந்து ப்ராஃபிட்டபுளாக தான் இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான வேல்யூபிளான கண்டென்ட்டை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு வேலிடாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ஒரு லைக்கு ஆர் ஒரு கமெண்ட். இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.